ட்ரெயினுக்குள்ளேயே 10 நிமிஷம் பயணத்துக்கு அப்புறம் எங்க கம்பார்ட்மெண்ட் வந்து சேர்ந்துட்டோம். அது எப்படி வைஷு உனக்கு எப்படி அது போதிச்சிச்சு டக்குன்னு அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறிடலான்னு? மாட்டி விட்டாரு அவனோட ஆட்டோ நான் காட்டுறேன். இங்க வாங்க. இது யாரு நவிதன்னு சொல்லு. இது வந்து ஒரு பாப்பா மூஞ்சி சரியா? இது வந்து ரெண்டு கண்ணு ஓகேவா? அப்புறம் இது என்னடி மூக்கு, அப்புறம் இது வாய்டா. ஆக்சுவலா ஒரு ஃபுல் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அவன் ட்ரை பண்ணிருக்கான். என்ன தெரியுது பாரு, அங்க பாரு எவ்வளவு சூப்பரா ஒரு மலை தெரியுது பாரு, எவ்வளவு பெரிய மலை பாரு. அது அப்படியே வர பாத்து பாத்து வர. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். சோ இந்த வீடியோ பதிவுல ஒரு செம்ம ஜாலியான ஒரு vlog நீங்க பார்க்க போறீங்க. என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, வழக்கமாவே நாங்க வெளியூர் ஜர்னி அப்படின்னா ட்ரெயின் டிராவல் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அதுவும் நிலநவிலன் எல்லாம் பிறந்த அப்புறம் நைட் டிராவல் தான் நாங்க ப்ரிஃபரே பண்றோம். ஏன்னா ட்ரெயின் ஏறினோடனே தூங்க வச்சா காலைல ஏஞ்சோடனே டெஸ்டினேஷன் வந்துடும், இறங்கி அழகா போயிடும். ஆனா இந்த வாட்டி எங்களுக்கு நாங்களே சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி டே டைம் ஜர்னி தான் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசங்க தான் வளர்ந்துட்டாங்களே, கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டே வருவாங்க, ஜாலியா வருவாங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவாளித்தனமா யோசிச்சு ஒரு டெசிஷன் எடுத்திருக்கோம். பட் அந்த ஜர்னி டைம் நெருங்க எங்களுக்கே வந்து உள்ள ஒரே பீதி ஆயிட்டு இருக்கு. பட் அந்த ஃபன் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் என்னோட ஒரு சின்ன டிப் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹேர் கேர் டிப். சோ சம்மர் வந்தாச்சு. சம்மர் வந்தா கூடவே வந்துட்டு வேர்வையும் ரொம்ப ஜாஸ்தியா வரும். எவ்ரிடே பேசிஸ்லயே ஹேர் வாஷ் பண்ற சீசன் இது. அண்ட் குறிப்பா இந்த மாதிரி ஜிம் எல்லாம் போறீங்க, இல்ல அவுட்டோர் ஒர்க் நிறைய பண்றீங்க, இல்ல வெளியே நிறைய சுத்துற ஒரு ஒர்க்ல இருக்கீங்க நீங்க அப்படின்னா கேட்கவே வேண்டாம். எவ்ரிடே ஹேர் வாஷ் பண்ணா நம்மளுக்கு கூடவே சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்ன ஆகும்னா, ஹேர் டேமேஜ் ஆகும், ஹேர் ரிப்பேர் ஆகும், ஹேர் ஃபால் ஆகும், எல்லாமே நடக்குங்க. சோ இந்த எல்லா விஷயங்களையும் சால்வ் பண்ற மாதிரியான ஒரு செம்ம சொல்யூஷன் தான் நான் இப்போ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதாங்க மாமாஅர்த்தோட ஹைபிஸ்கஸ் அண்ட் கரி லீஃப் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் காம்போ. சோ மெயினா எதுக்கு சஜஸ்ட் பண்றேன்னா, திஸ் கம்ஸ் வித் தி குட்னஸ் ஆஃப் ஹைபிஸ்கஸ் அண்ட் கரி லீவ்ஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்மளோட முடி எந்த அளவுக்கு டேமேஜ்டா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன ஹேர் எலாஸ்டிசிட்டி டெஸ்ட் இருக்கு, நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்களும் என் கூடவே வீடியோ பார்த்துட்டே செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களோட ஹேர் எவ்வளவு டேமேஜ்டா இருக்குன்றது புரியும். இதாங்க ஹேர் எலாஸ்டிசிட்டி டெஸ்ட். சோ உங்க ஸ்கேல்ப்ல இருந்து ஒரு ஹேர் ஸ்ட்ராண்ட் எடுத்துக்கோங்க. அதை அப்படி ஸ்ட்ரெச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஹெல்தியான ஹேரா இருந்தா நல்லா ஸ்ட்ரெச் ஆயிட்டு மறுபடியும் பேக் டு ஷேப் போயிடும். அண்ட் கொஞ்சம் வீக்கா இருக்கிற ஹேரா தான் இந்த மாதிரி தாங்க புட்டுக்கும். ஸோ என்னோட ஹேரும் ரொம்ப டேமேஜ்டா இருக்கு. ஸோ சம்மர் சீசன் வந்து அது ரொம்ப வர்சர் தான் பண்ணிருக்குன்னு சொல்லணும் உண்மையிலேயே. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நான் இந்த ஹைபிஸ்கஸ் அண்ட் கரி லீவ்ஸ் ஹேர் டேமேஜ் கண்ட்ரோல் ஷாம்பூ பிளஸ் கண்டிஷனர் காம்போ உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். இது நினைக்கலாம், இந்த மாதிரி டேமேஜ் ஹேரை ரிப்பேர் பண்றதுக்கு வந்து நிறைய கெமிக்கல் லெட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அப்படி இல்லைன்னா வீட்லயே பண்ணக்கூடிய ஹேர் பேக்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் யோசிக்கலாமே அப்படின்ட்டு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, அது எல்லாமே ரொம்ப டைம் கன்சூமிங்கா இருக்கும். நம்ம எவ்ரிடே பேசிஸ்ல வந்துட்டு நம்ம ரஷ் பண்ணி நம்ம கிளம்புற டைம்ல வந்து அதெல்லாம் அப்ளை பண்ணி ரெடி பண்றதே ஒரு பிரச்சனை. ரெடி பண்ணி அப்ளை பண்ணி வாஷ் பண்ணி நம்ம ஹேரை செட் பண்ணிட்டு போறதுக்கான டைம் நம்ம யாருக்குமே கிடையாது. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் எனக்கு இந்த மாமாஅர்த்தோட ஹைபிஸ்கஸ் அண்ட் கரி லீவ்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் காம்போவா பட்டுச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு காட்டுறேன் வாங்க. இந்த ஷாம்பூல நம்மளுக்கு குட்னஸ் ஆஃப் ஹைபிஸ்கஸ் அண்ட் கரி லீவ்ஸ் இருக்கு. ஸோ ஹைபிஸ்கஸ் அண்ட் கரி லீவ்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் மோஸ்ட் ரெக்கமெண்டட் இன்கிரீடியன்ட் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஹேர் கியூர் அண்ட் ஹேர் டேமேஜ். எல்லாருக்குமே இட்னாத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஹைபிஸ்கஸ் அண்ட் கரி லீவ்ஸை வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஷாம்பூ வருது அப்படின்னா இட் வில் பி த பெஸ்ட் சொல்யூஷன். இதை எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத சொல்றேன் வாங்க. ஸோ இந்த ஷாம்பூல இருந்து ஒரு காயின் சைஸ் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அண்ட் இதை நம்ம ஹேரோட நீளத்துக்கு அப்ளை பண்ணி நல்லா ஜென்ட்லா மசாஜ் பண்ணுங்க. அண்ட் மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரின்ஸ் பண்ணி முடிச்சிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கண்டிஷனர் எடுத்துக்கணும். அண்ட் கண்டிஷனரும் அதே தான், ஹேரோட நீளத்துக்கு இதை அப்ளை பண்ணணும். அண்ட் முக்கியமா ஸ்கேல்ப்ல படாம அப்ளை பண்ணணும். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் நம்மளோட ஹேர்ல அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேரை வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் வாஷ் ஹேர் செட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஹேர் வாஷ் பண்ணியாச்சு, கண்டிஷனர் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணோம்னே என்னோட ஹேர் வந்து ரொம்ப சாஃப்ட், ஸ்மூத், சப்பிள் அண்ட் க்ளோயிங்கா ஃபீல் ஆகுது. அண்ட் எனக்கு டச் பண்ணும்போதே அந்த ஸ்மூத்னஸ் தெரியுது. ஸோ இந்த ஹைபிஸ்கஸ் அண்ட் கரி லீவ்ஸ் ஷாம்பூ ஹேஸ் ஒர்க் ரியலி மேஜிக். ஸோ இப்போ ஒரு வாட்டி ஹேர் எலாஸ்டிசிட்டி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ராண்ட் புல் பண்ணிட்டோம். புல் இட். சூப்பர்ல. சோ ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஹைபிஸ்கஸ் அண்ட் கரி லீவ்ஸ் காம்போவோட ஹேர் ஆயிலும் யூஸ் பண்ணிட்டு நீங்க ஹேர் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் அப்ளை பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வந்து இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ டூ ட்ரை இட். அண்ட் மாமாஅர்த் பிராண்ட் எங்களுக்கு ஏன் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அவங்களோட பிளான் பிசினஸ் இனிஷியேட்டிவ் 2025 1 மில்லியன் ட்ரீஸ் பிளான் பண்ணுங்கிற அவங்களோட இனிஷியேட்டிவ்
தட்ஸ் அமேசிங். அண்ட் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஆஃப்லைன் பிரசன்ஸ். இதுக்கு முன்னாடி பிளிப்கார்ட், நைகா அண்ட் அமேசான்ல மட்டுமே கிடைச்சிட்டு இருந்த மாமாயத்தோட ப்ராடக்ட்ஸ் இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கடைகள்ல கூட கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கடைகளையும் இருந்ததுன்னா எந்த கடை எந்த ஏரியா அப்படிங்கிறதும் கீழே மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா பாக்குற வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்ல நம்மளோட வியூவர்ஸ்க்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட் வைஷ் 2024 அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ணி மாமாயத் சைட் அண்ட் ஆப்ல வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா you will get a 20% discount. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் கருத்துக்களா மென்ஷன் பண்ணுங்க. பாக்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க என்னோட ஹேர் கேர் டிப் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. சோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ட்ரிப்புக்கான வேலைகள் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ நிலையனோட அட்ராசிட்டிஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னடி வருது ட்ரெயின்? நம்ம போற ட்ரெயின் அது நல்லா இருக்கா? வாவ். மக்களே வழக்கம் போல தப்பான கோச் பொசிஷன்ல நின்று 10 கோச்சுக்கு முன்னாடியே ஓடுற ட்ரெயின்ல நாங்க ஏறி இப்ப எங்களுடைய சீட்டிங்கை தேடி நடந்து போயிட்டு இருக்கிறோம். என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? போய்ட்டாங்களா? நானே ஸ்லோன்னு பார்த்தா எனக்கு பின்னாடி வரவங்க இன்னும் ஸ்லோவா இருக்காங்க. அது சரி, ட்ரெயினுக்குள்ள ஏறிட்டோம். ஊருக்கு போய் சேர்றதுக்குள்ள எங்க சீட்டை பிடிச்சிருவோங்கிற நம்பிக்கையில நடந்து போயிட்டு இருக்கிறோம். கரெக்டா அங்கிட்டாம வாங்க வாங்க வாங்க. வழக்கம் போல இந்த வாட்டியும் ஓடி பிடிச்சுதான் ட்ரெயின்ல ஏறி இருக்கோம். சீக்கிரம் வந்து ஓடி வயசு தான் பெர்ஃபெக்ட்டா போயிடுச்சு. ட்ரெயினுக்குள்ளேயே 10 நிமிஷம் பயணத்துக்கு அப்புறம் எங்க கம்பார்ட்மெண்ட் வந்து சேர்ந்துட்டோம். அது எப்படி வைஷு, உனக்கு எப்படி அது போதிச்சிச்சு டக்குன்னு அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறிடலான்னு? மாட்டி விட்டானே. அவங்க சொன்னாங்க நாங்க எங்க ஏறிட்டோம். நாங்க ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் ஓடுறோம். நானும் வரணும் அப்பவே 8 கம்பார்ட்மெண்ட் தாண்டி ஏறி இருக்கு. நாங்க உள்ளவே ஏறிட்டோம். அட்டுவனா பார்த்தேன். நாங்க ஓடவே இல்லையா, ஒரே கம்பார்ட்மெண்ட் ஏறிட்டோம். நவிலன் நவிலன் ட்ரெயின் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? சாஞ்சுக்கோ. அப்பாடி தாய் பாசனம் என்னன்னு தெரியுமா? நீ ஜன்னல் ஓரத்துல உட்காந்துக்கிறியான்னு சொல்லிட்டு தன் பிள்ளைகிட்ட அம்மா கேட்டுட்டு அந்த ஜன்னல் ஓர இருக்கைய அவனுக்கு கொடுக்கறதுதான் ஆன்சர். சான்ஸ் இல்லைங்க. மதுரையை பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதுல முக்கியமா இந்த ட்ரெயின் ஜேர்னி வாங்கிட்டு நாங்க பாருங்க திண்டுக்கல் மதுரைலாம் வந்து மலை சார்ந்த ஊரு. இதை நாங்க அதை வந்து முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம். என்னடி வரைஞ்சுக்கிட்டு இருக்கிற? அவனோட ஆட்டோ நான் காட்டுறேன். வாங்க, இது யாரு நவிலன்னு சொல்லு. இது வந்து ஒரு பாப்பா மூஞ்சி, சரியா? அப்புறமா இங்க ஒரு பென்சில் இருக்கு. இது வந்து 2 கண்ணு, ஓகேவா? அப்புறம் இது என்னடி? மூக்கு. அப்புறம் இது வாய்டா. அப்புறம் இங்க ஒரு காது, இங்க ஒரு காது, ஓகேவா? பெத்த அம்மாக்கு தான் தம் பிள்ளைய நல்லா தெரியும் சொல்லும். ஆக்சுவலா ஒரு ஃபுல் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அவன் ட்ரை பண்ணிருக்கான். அதாவது அவன் ஷேப் தப்பா வரைஞ்சிருக்கான்றதை தாண்டி கண்ணு வரனா கரெக்டா 2 பக்கத்துல புள்ளி வைக்கிறான், மூக்கு கரெக்டா வைக்கிறான், வாய் கரெக்டா போட்டான், காதுலோட 2 சைடு வச்சான். ஆக்சுவலா ஷாக் ஆயிட்டேன், இல்ல சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். இப்ப பாருங்க, இப்ப கூட தொப்பை கையன்ட்டு ஏதோ போட்டுட்டு இருக்கான். ஸோ ஒரு ஹியூமன் ஸ்ட்ரக்சர் வந்து ஆக்சுவலா அவனால வந்து அதை டிராயிங்கா கொண்டுட்டு வர முடியுதுங்கிறது வந்து விஷயம். ஒரு தாயா எவ்வளவு பெருமைப்படுது. நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து என்கரேஜ் பண்ணுங்க. பயங்கரமான ஆர்டிஸ்டா வரட்டும். வெளியில என்ன தெரியுது பாரு, அங்க பாரு எவ்வளவு சூப்பரா ஒரு மலை தெரியுது பாரு. இந்த மரம் தாண்டி மலை அங்க பாரு. என்னது அது? எவ்வளவு பெரிய மலை பாரு. அது அப்படியே வர சொன்னோனே வரையறான். வேற பாத்து பாத்து வர.
அதே மாதிரி வர மறைச்சிருச்சு. இப்ப பாரு, இப்ப தெரியுது பாரு. இப்ப தெரியுது பாரு, நல்லா தெரியுது பாரு. வர என்னாச்சு? டேய் எனக்கு புரிஞ்சு போச்சு. இங்க பாரு வர, எனக்கு புரிஞ்சு போச்சு என்னன்னு. அவ்வளவு பெரிய மலையை சின்னோட நோட் புக்ல வரைய முடியாதுல்ல. சோ அதுதான் அவன் அதை எப்படி பண்ணலான்னு சொல்லி ஆனா அம்மா வந்து புள்ளைய விட்டு கொடுக்க மாட்டாங்க பாருங்க. எங்கடி போன அப்பாட்ட கேளு.